இது ஒரு பக்கம் யார் பி டீம் யார் வாக்கை பிரிக்கிறா அப்படின்னு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கூட்டணி உடன்படிக்கைகளையும் கூட 2 அணிலையும் கடைசி நேர சிக்கல்களை பார்க்குறோம். அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பி டீம் குற்றச்சாட்டையும் இவங்க இவங்க வந்து ஜெயிக்க போகிறது இல்லை, நீங்கள் வாக்கை தான் பிரிக்க போகிறீங்க அட் த பிஹேஸ் ஆஃப் டிஎம்கே அட் த பிஹேஸ் ஆஃப் ஏடிஎம்கே இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அதெல்லாம் வெறும் தியரிஸா இல்லை இதில் காரண காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ யாராவது வந்து ஒரு எலெக்ஷனை வந்து நாம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி. பட் நான் ஜெயிக்கணும்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, தென் தட் கொஸ்டின் டசன்ட் அரைசஸ். பட் நாங்கள் நிற்கிறதே வந்து ஒருத்தரை தோக்கடிக்கிறங்கிறதுக்கு போது அப்போ அந்த கேள்வி வந்து உங்கள் பார்வையில் யாரோட பி டீம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சசிகலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ராமதாஸினுடைய அலையன்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பிரகாஷ் கூட ஒரு கேள்வி எழுப்பினார், இல்லை அவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது, பணமெல்லாம் பிளாக்கில் இருக்குங்கும் போது இன்றைக்கி வந்து இப்போ உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்காக நிற்கிறாங்கன்னா, அதிமுகவை தோக்கடிக்கிறது மூலிமா ஜெயிக்க போகிறது யார்? திமுக. அப்போ அவங்க யாருக்கு உண்டான பி டீமாக ப்ளே பண்ண முடியும்? ஏன்னா ராமதாஸ் அது ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வென்ஸாக இருக்கலாம் இல்லையா? இல்லை, இது எல்லாமே எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணா நினச்சிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று, பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு இச்சுன்னு தும்முனா கூட அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். தெரியாம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து மக்களை வேணா அறியாமையில வச்சிருப்பாங்களே ஒழிய அவங்க அந்த அறியாமையில இருக்க மாட்டாங்க. திமுகவின் பி டீம்ங்கிறார். திமுகவின் பி டீம் அவங்க அப்படின்னு சொல்றதுக்கான எந்த எவிடன்சஸுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு பி டீம் இல்ல, இயல்பா பயனாளி யாரு? அவங்களோட ஃபைட்டோட பயனாளி வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் எய்ம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் திட்டம், ஒரு அரசியல் கொள்கை என்பது இருக்கும். அதிமுகவை மீட்டு நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்கிற கொள்கை வந்து திமுகவின் கொள்கையா? இல்லை சார், இப்போ ரெட்டைலைக்கு எதிராக ஓட்டு போடுற கொள்கை வந்து அதிமுக மீட்டெடுக்கிறதுக்கா? ரெட்டையில வந்து இதே டிடிவி தினகரனுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா, ரெட்டையில இப்பொழுது துரோகிகளிடம் யார் கீழே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமைப்பட வேண்டும். 35 ஆண்டுகளாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நான் உயிரை கொடுத்து பாடுபட்டேன், எனக்கு இந்த கட்சியில் இடமில்லை என்று பேசுகிற போட்டிருக்காங்க. துரோக அடையாளங்களை களைந்து நாங்கள் துரோக சக்திகளை வீழ்த்தி மீண்டும் இந்த தேர்தலில் தோல்விட்டாலும் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருந்து கட்சியை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று களமாடுகிறார். சரி, எத்தனை மணிகண்டன் நீங்க பி டீம் அலிகேஷன் வைக்கிறீங்களா இவங்க மேல, இந்த அணி மேல? அதாவது ஒவ்வொருக்கும் நோக்கம் உண்டு. அதாவது தமிழ்நாடு நாள் சொல்லுவாங்க, தன் கட்சி தான் சொல்லுவாங்க. தினகரனும் அப்படின்னு சொன்னார். அப்போ சசிகலா என்ன நடனுங்க? அப்போ இந்த மாதிரியான எதிரிகளை அல்லது துரோகிகளை வீழ்த்துவேன்னு சொன்னா, துரோகம் ஏன் வந்தது, யாரால வந்தது, பழைய கதைக்கெல்லாம் போக விரும்பல. மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க, புதிதாக யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு தேர்தல் கணக்கே சொன்னாங்க. 2019 அதிமுக இதே என்டிஏவோடு இணைந்து பணியாற்றிய போது 18% வாக்கு வாங்கிச்சுங்க. அது 2027 36 உயர்ந்துருங்க. இப்ப திமுக அதிர்ப்பாளர்கள் சேர்க்கிற போது 45 மாறுங்க. மிக எளிதாக அதிமுக வெல்லுங்க. 10% வாக்குகள் பொதுவான வாக்கு எப்பவும் உண்டு. அந்த வாக்குகளை விஜய் பிரிப்பார், சீமான் பிரிப்பார், இன்னும் சில பிரிப்பாங்க. ஆனால் அதிமுக அந்த வாய்ப்பை யாராலும் கெடுக்க முடியாது. ஏன்னா நோக்கம் சரியா இருக்கணுங்க. திமுக வீழ்த்துகிற நோக்கம் தான் இன்றைக்கு மக்கள் பார்வையில முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அந்த நோக்கத்தை மாற்றினால் போட்டியிடுறது முக்கியமா, போட்டியிட்டு வெல்றது முக்கியங்களா? சசிகலாவோ அது வந்து ராமதாசோ சேர்ந்து தேர்வு சந்திக்கிற போது போட்டியிடுவாங்க, ஆனா வெற்றி வர முடியுமா? இல்ல அவங்க பி டீமா பாக்குறீங்களா, இல்ல அவங்க வந்து அவங்களுடைய நோக்கத்தை செயல்படுத்துறாங்களா? திமுகவுடைய பேசினாங்க, ராமதாஸ் அவர்களும் பேசினாரு, மற்றவர்களும் பேசினாங்க. அப்போ திமுக பின்னால் இருந்து இயக்கி தனியா நிடுங்க, அதிமுக வாக்குகளை பிரிங்கன்னு சொல்றாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் வாக்கு பிரின்னு சொல்றாங்க. நிச்சயமா நடக்காதுங்க. இதை மக்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுவாங்க. ஏன்னா அன்புமணி தோக்கடிச்சு, ராமதாசும் தோற்று, அந்த கட்சிக்கு பெருமிதமே இல்லாமல் செய்வதை அந்த சமுதாயம் விரும்பலாம். அதே மாதிரிதான் தென்னாவட்ட நிச்சயமாக சொல்றேன், அந்தந்த கட்சிகள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக பலகீனமா போகுங்க. நிச்சயமாக அதிமுக வீழ்த்த வேண்டும் திமுக விரும்புது. திமுக விருப்பத்தை யாரெல்லாம் நிறைவேற்ற முயற்சியார்களோ அந்த முயற்சியை மக்களே முறியடிப்பாங்க. அப்படின்னா தாவேகா வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்குது, அது பாஜகவோட பி டீமா? ஒரு சின்ன விஷயம், கமலஹாசன் சொன்னாங்க இல்லையா, திமுக கமலஹாசனை கடந்த முறை பிஜேபி தான் நிக்கிறாங்க. தாவேகா முதலமைச்சர் ஆகணும்னு நிக்கிறாங்க, சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு தான் நிக்கிறாங்க, ராமதாஸ் 2 பேரும் கூட்டணி போடணும்னு தான் நிக்கிறாங்க. எல்லாரும் ஆட்சி இவங்க 2 பேரும் பிரிக்கிறாங்க அப்படிங்கறதுனால திமுக ஜெயிக்கும். அதாவது அதிமுக ஓட்டை
சசிகலா ராமதாஸ் பிரிப்பதனால் அந்த கூட்டணி ஓட்டை பிரிப்பதனால் திமுக வந்து வெற்றி பெறுங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய சூழல்ல அப்படி பிரிச்சா ஏன் வந்து விஜய் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? அதுக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அது இதுன்னு பேசக்கூடிய எல்லாருமே இப்போ வந்து திமுக தான் ஜெயிக்குங்கிறாங்களே. அப்ப விஜய் கட்சிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது வந்து இப்ப திமுக ஜெயிக்கும்ங்கறத யாருமே சொல்லல. இப்ப நீங்க இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிமுக முன்னாடி இல்லாததை விட இன்னைக்கு அதிகமா கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஏன்னா முதல்ல இவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் போது கூட தொண்டர்கள் மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா என்னடா எல்லாம் பிரிஞ்சிருக்குமே ஒன்னு சேர்த்தா பரவாயில்லையேங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நல்ல வேலைப்பா எடப்பாடி இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துல. அப்ப இந்த கட்சிக்காரங்க பூராமே இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குறாங்க. அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கிறாரு. இன்னைக்கு போன தேர்தல் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அது ஒரு இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இல்ல. அவங்க எல்லாம் வெவ்வேறு கேம்புக்கு போயிட்டாங்க. அது வந்து ஒரு பிரிந்திருக்கிற அதிமுகங்கிற பேச்சு இந்த தேர்தல் இல்ல. ஒரு நிமிடம் பிரிந்திருக்கிறது மேலும் வைடன் ஆகி தனித்தனி கட்சிகளாக மாறி அங்க ஐக்கியம் ஆயிடுச்சு. அங்க ஐக்கியம் அது ஒரு திமுகவோட ஐக்கியம் ஆகல. இப்போ வாக்காளர்கள் மத்தியில வராங்க. சேகர் பாபு போனார், பன்னீர்செல்வம் அப்படின்னு உடனே உள்ளே நையான்னு எந்திரிச்சு அந்த எம்எல்ஏ இன்டர்வியூல நிக்கிறவங்கள பார்த்து அதிமுக ஓபிஎஸ் மட்டும் கிடையாதுங்க. அதிமுக செங்கோட்டையன் அதிமுக அவங்களுக்கு எத்தனை ஓட்டு இந்த தடவை எப்படி தோக்குறாங்க மட்டும் பாருங்க நீங்க. இல்ல ஹரி, நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன். இந்த ஏ டீம் பி டீம்னு வருதுல, ஒரு சந்தேக பார்வை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறது. நான் ஒரு வலுவான குற்றச்சாட்டை சொல்லுகிறேன். இந்த 4.5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது 98 பக்கம் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கொடுத்து ஆதாரபூர்வமாக தந்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கல ஆளுநர்னா ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் நடவடிக்கை எடுப்போம். 96 கலைஞர் போட்ட மாதிரி தனி நீதிமன்றங்களை போட்டு இவர்களை எல்லாம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு அண்ணா என்ன சொல்ல வராருன்னா அதிமுகவே திமுக பி டீம்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம், ஒரே நிமிஷம். கொடநாடு கொலை வழக்குல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு என்ன அரசு? சசிகலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் சொல்றாரு இல்லையா அதிமுக திமுகவுடைய பி டீம்ங்கிற மாதிரி சொல்றாருன்னா இவ்வளவு நாள் சசிகலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெயில இருந்து வந்தது என்னைக்கு? இவ்வளவு நாள் என்ன எதுக்காக இந்த அமைதி? புகழேந்தி அவர்கள் இப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே பேசுறாரு ஜெயில வந்து எங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னு. புகழேந்தி திமுக போய் சேர்றதுக்கு முன்னாடி இதே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு. நான் அங்க இருந்தேன், சசிகலா அம்மையார் பேசுறது பூரா பொய், ஜெயில என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும் ஐயா புகழேந்தி சொன்னார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அப்ப 5-6 முறை மனு கொடுக்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவர் சொல்றார், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை மட்டும்தான் சட்டப்படி விதிப்படி கொடுக்க வேண்டும். துணைத் தலைவர் கொறடா எல்லாமே பேரவைத் தலைவருடைய விருப்பப்படியானது, அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த 5 ஆண்டுகளும் அந்த இருக்கையில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்த செஷன்ல ஒரு கோரிக்கையை திரு எடப்பாடி சொன்னோடனே முதலமைச்சர் எந்திரிக்கிறார், எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கையை பரிசீலிங்கன்னு. மறுநாளே ஓபிஎஸ் சொத்துக்கு பின்னாடி போட்டு ஆர்பி தேவர் கொண்டு உட்கார்ந்து இருக்காரு. காலம் தான் இவ்வளவு விசித்திரமானது இல்ல. அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக இல்ல. அப்போ இது யார் பி டீம்? இல்ல ஓபிஎஸ் பி டீம் யார்? அதுக்கெல்லாம் விட கிடைக்காதுங்க. எல்லாம் விடலாம் தேட வேண்டாம். நம்ம சகோதரர் சொன்னாங்க இன்னொரு விஷயம் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும். நாங்க போய் எல்லாமே அந்த நோக்கம் தான் இங்க கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப சசிகலா அம்மையாருடைய நோக்கம் என்ன? டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் ஓகே. மணிகண்டன் சுருக்கமா வேற ஒரு தளத்துக்கு போனுங்க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டும் பார்த்து கொண்டும் சொன்னது யாருங்க? அம்மையார் சசிகலா. அப்போ அன்னைக்கு அதான் பிடிஎம் இருந்தது. அப்போ அந்த பிடிஎம் எல்லாம் இங்க திரும்ப திமுக போயிடுச்சுங்க. இப்ப உண்மையாக இருப்பது உண்மையிலேயே வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னவங்க எல்லாம் வந்து அதிமுக அழிக்க முயற்சிக்கிறாங்க. இது மக்கள் பார்க்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. எடப்பாடி செய்து சரி, அவர் துரோகம் செய்து பன்னீர்செல்வம் அந்த குடும்பமே ஆளுநர் சொன்ன பன்னீர்செல்வம், ஒதுங்க சொன்ன பன்னீர்செல்வம் எல்லாமே அன்னைக்கு திமுக கூடி போயிருச்சுங்க. பின்னாடி இருந்து திமுக அந்த காரணமா இருக்கு. இனி
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.